ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் செர்பியன் தமிழன் ஆதி. வெல்கம் டு செர்பியா தமிழன். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்னன்னாக்கா, செர்பியாவில் வந்து மறுபடியும் லீக் மேட்ச் ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் கேட்டுக்கிட்டீங்க, பிரதர் இங்கே கிரிக்கெட்டை விளாடுவார்களா அப்படின்ட்டு. கண்டிப்பாக கிரிக்கெட்டு நடந்துக்கு தான் இருக்குது. நான் வந்து ஒரு 2 வருஷமாக இங்கே வந்து லீக் மேட்ச்சில் விளாண்டுக்கு தான் இருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு பெரிய மேட்ச் விளாட போகிறோம். முன்னெல்லாம் இங்கே செர்பியாவில் இருக்கிறவங்க மட்டும் தான் விளாண்டுக்கணும். இது வந்து இங்கிலாந்துலேருந்து சுற்றுப்பயணம் வந்திருக்காங்க. அவங்க வந்து வெக்கேஷனுக்காக யூரோப்பில் இருக்கிற அனைத்து கண்ட்ரிக்கும் வந்து சுற்றி பார்த்துக்கிட்டு, அதுவும் இல்லாமல் கிரிக்கெட் விளாண்டுக்கிருக்காங்க. அந்த டீமோடு இன்றைக்கி நம்ம கிரிக்கெட் விளாட போகிறோம். அவங்க வந்து இன்றைக்கி செர்பியாவுக்கு வந்திருக்காங்க. இப்போ வார்ம் அப்பில் இருக்காங்க. அடுத்து நம்ம டீமோடு வந்து இன்றைக்கி அவங்களுக்கு மேட்ச்சு அதை விளாட போகிறோம். அது இல்லாமல் நெக்ஸ்ட் மந்த் வந்து லீக் பி ஆரம்பிக்கப்படும். இதுக்கு முன்னாடி போன மாதம் வந்து லீக் ஏ மேட்ச் விளாண்டு முடிச்சிட்டோம். அது முடிஞ்சிருச்சு. அடுத்த மாதம் வந்து லீக் பி மேட்ச் ஆரம்பிக்க போகிறாங்க. அதுக்கு வந்து இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இந்த மேட்ச் விளாட்ற மாதிரி இங்கிலாந்துலேருந்து வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோட வந்து நம்ம விளாண்டுக்கிருக்கோம். இன்றைக்கி மேட்ச் அவங்களோட தான். நிறையா பேர் கேட்குறீங்க, பிரதர் இங்கே செர்பியாவில் வந்து கிரிக்கெட் விளாடுவார்களான்னு. கண்டிப்பாக விளாடுவாருங்க. நம்ம கிரிக்கெட் விளாட்ற யாராக இருந்தாலும் இங்கே வந்து கலந்துக்கலாம். செர்பியாவுக்குன்னுட்டு கிரிக்கெட் டீம் ஒன்று வந்து ரெடி பண்ணிக்கிருக்காங்க. அதில் வந்து இந்தியன் ஆட்கள் வந்து நிறைய ஆளுக்கு கலந்துருக்கு. நீங்கள் உங்களுக்கு கிரிக்கெட் நல்லா விளாட தெரிஞ்சாலே போதும். உங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம்னாக்கா இந்த லீக் மேட்ச் ஒரு மூணு லீக்காக நடக்கும். முதல் லீக் மேட்ச் முடிஞ்சிச்சு, ஏ லீக் மேட்ச் முடிஞ்சிருச்சு. அடுத்து பி லீக் மேட்ச் இருக்குது, அடுத்து சி. இந்த 2 மேட்ச்சு இன்னும் இருக்குது. இதில் வந்து இந்தியாவை சேர்ந்த யார் நம்ம பசங்க யார் விளையாடணும்னு நினச்சாலும் அவங்க வந்து கண்டினியூவாக வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் சனி ஞாயிறு லீவில் இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்து மேட்ச்சில் வந்து கலந்துக்கலாம். இதுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களால் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு நீங்கள் மேட்ச்சுக்கு வர்றீங்களா, இன்றைக்கி சனிக்கிழமை இல்லாட்டி ஞாயிற்றுக்கிழமை எனக்கு பிரதர் லீவு, நீங்கள் நான் வரலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி அந்த டீமில் உங்களை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்து செர்பியன் இன்டர்நேஷ்னல் டீமில் நம்ம வந்து விளையாடலாம். சரிங்களா? அது மாதிரி யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ கிரிக்கெட் விளாட்றதுக்கு அவங்க வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக இங்கே கிரவுண்டில் மீட் பண்ணலாம். இன்றைக்கி வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. கேன்சல் பண்ணிட்டாங்க. இங்கிலாந்து டீம் தான் ஃபஸ்ட்டு பேட்டிங். செர்பியன் டீம் நம்ம வந்து இப்போ பவுலிங் எடுத்துருக்கோம். 50 ஓவர் மேட்ச் விளாட்றதா தான் இருந்தது. அவங்க வர்றதுக்கு இங்கே அவங்க வந்து காரில் தான் வந்திருக்காங்க. வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. அதனால் வந்து அவங்க வந்து 50 ஓவர் மேட்ச்சுங்கிறத வந்து இன்றைக்கி வந்து 30 ஓவர் மேட்ச் ஆகிடுச்சு. 30 ஓவர் மேட்ச் தான் விளாட்றோம். இதுக்கு முன்னாடி நம்ம விளாண்டதெல்லாம் வந்து T20 ஃபார்மெட்டில் தான் விளாண்டுருந்தோம். லீக் மேட்செல்லாம் இன்றைக்கி 30 ஓவர் மேட்ச்சு. இதில் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த 2 பேர் விளாண்டுக்கிருக்காங்க. அதுவும் இல்லாமல் உகாண்டாவை சேர்ந்த ஒரு பிரதர் விளாட்றாப்புல, செர்பியன் டீம்லேருந்து விளாட்றாங்க. நிறையா பேர் கலந்து போட்டு தான், செர்பியாவுக்குன்னுட்டு தனியாக டீம் கிடையாது, எல்லோரும் கலந்து போட்டு தான் விளாட்றாங்க. அதில் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த 2 அண்ணங்க விளாட்றாங்க. அதுவும் இல்லாமல் நாங்கள் ஒரு 3 பேர் வந்து சப்ஸ்டியூட்டில் இருக்கோம். மொத்தம் டீமுக்கு 15 பேர். இங்கிலாந்துலேருந்தும் ஒரு 15 பேர் வந்திருக்காங்க. அவங்களோட தான் இன்றைக்கி மேட்ச்சு. சரிங்களா? கண்டினியூவாக வீடியோ பாருங்கள். கிரிக்கெட் விளாடணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். செர்பியா டீமில் நீங்களும் விளாடலாம். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் அவர் தான் இப்போ ரெடி ஆகிக்கிருக்காரு. நம்ம டீம் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிருக்காங்க. முன்னாடி லீக் மேட்ச் விளாடல நிறைய பேர் வருவார்கள். இன்றைக்கி என்னன்னாக்கா ஆள் கம்மியாக தான் இருக்குது. மேட்ச் நடக்கிறது தெரியாத திடீர்னு இது வந்து குரூப்பில் அப்டேட் பண்ணாக்கெலாம் நாங்கள் வந்தோம். ஏன்னா நேற்று மேட்ச் இல்லைன்னாங்க, திடீர்னு பார்த்தாக்கா ஒரு 10 மணிக்கு ஃபோன் பண்ணி 11 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, கண்டிப்பாக வந்துடுங்க பிரதர்ஸ் அப்படின்னாங்க. அதனால் நம்ம கிளம்பி வந்தோம். இது முன்னாடியே அப்டேட் பண்ணியிருந்தாங்கனாக்கா இந்நேரம் நிறைய ஆட்கள் இருந்திருப்பாங்க. ஏன்னா அது லீக் மேட்ச் இல்லை, இன்டர்நேஷ்னல் மேட்ச் மாதிரி தான். ஏன்னா இங்கிலாந்து டீமுக்கும் செர்பியாவுக்கும் நடக்குதில்ல. அவங்க வந்து இங்கிலாந்தில் உள்ள லீக் மேட்ச் டீம், லோக்கல் டீம் மாதிரி. இது வந்து செர்பியாவில் உள்ள லோக்கல் டீம்ஸ். அதுவும் இல்லாமல் இதுலேயும் செர்பியனில் வந்து முக்கியமான டீம் பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காமிக்கிறேன். மேட்ச் வந்து கண்டினியூவாக போய்க்கிருக்கு. இப்போ உங்களுக்கு ஸ்கோர் போர்டை காமிக்கிறேன். ஸ்கோர் போர்டில் வந்து ரன் வந்து 71 ரன்னு, 3 விக்கெட்டு, 11 ஓவர் முடிஞ்சிருக்கு. இங்கிலாந்து டீம் இதுவரை அடிச்சிருக்க ஸ்கோரு மொத்தம் வந்து டோட்டல் வந்து 30 ஓவர் பிரதர், 3 விக்கெட் ஆகிடுச்சு, 11 ஓவர் முடிஞ்சிருக்கு. நம்ம வந்து ஃபுல் இது வந்து அடுத்து வந்து நம்ம டீம் விளையாடையில ஃபுல் வீடியோவாக நம்ம எடுத்துக்குவோம். இந்த ஒரு பிளேயர் தான் இங்கிலாந்து பிளேயர் டீமை வந்து என்ஜாய் பண்ணி விளாண்டுக்கிறது. ஓப்பன் விக்கெட்டுக்கு இறங்கினாப்புல நல்லா அடிச்சுக்கிருக்காப்புல ஸ்கோரு.
நம்ம ஊரில் அந்த ஒரு ஃபவுண்ட்ரி அடித்து இல்லாட்டி ஒரு 6 அடித்தோம்னா நல்லா என்ஜாய் பண்ணி சவுண்டு போடுவோம்ல, அது மாதிரி என்ஜாய் பண்ணி விளாட்றது இவர் ஒருத்தன். அவர் நேம் இன்னும் சரியாக தெரியலை. கொஞ்சம் நேரத்தில் அவரோட நேமை சொல்கிறேன், அவர் எவ்வளோ ஸ்கோர் அடிச்சிருக்காருன்னு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான ஆளை காமிக்க போகிறேன். செர்பியன் டீமோட முக்கியமான ஆள் இவர் தான். அதாவது உகாண்டாவா வெஸ்ட் இண்டீஸ்லேருந்து இங்கே வந்து செர்பியனில் வந்து மேரேஜ் பண்ணி செர்பியன்களை மேரேஜ் பண்ணி இங்கேயே செர்பியாவில் செட்டில் ஆகிட்டாப்புல. இவர் தான் வந்து செர்பியன் டீமோட ஆல்ரவுண்டர். இப்போ வந்து அவர் தான் பவுலிங் போட போகிறாரு. அவர் பேர் வந்து விங்ஸ்லி. நல்ல குட் பவுலர். அவர் போட்ட பால்லே வந்து முக்கியமான விக்கெட் எடுத்துட்டார். நான் உங்கள்கிட்ட சொன்னேன் முக்கியமான பேட்ஸ்மேன் இங்கிலாந்து டீமுக்குன்னுட்டு, அவரே விக்கெட் எடுத்துட்டாப்புல. இதுதான் அவரோட ஃபஸ்ட்டு ஓவரில் ஃபஸ்ட்டு பாலில் விக்கெட் எடுத்துட்டாப்புல. வெரி டேலண்டான பிளேயர். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனுக்கு போய்க்கிருக்காங்க. இது வரைக்கும் ஒரு 13 ஓவர் 14 ஓவர் முடிஞ்சிருச்சு. மேக்ஸிமம் ஒரு 5 விக்கெட்டு விழுந்துருச்சு. இதில் நிற்கிற 2 பேர் தான் நம்ம இந்தியன் டீமால் இடுப்பில் கை வச்சுக்க நிற்கிறா பாருங்க. இந்த ஆரஞ்சு எல்லோ கலர் தொப்பி அவர் தான் தங்கன்னு. அவருக்கு பக்கத்தில் வர்றவர் கார்த்தி. இங்கிட்ட இவர் தான் நம்ம டீமோட கேப்டன். லாங்லேருந்து வீடியோ எடுக்கிறதால உங்களுக்கு கிளியராக தெரிய மாட்டேது. நாங்கள் நினச்சே பார்க்கல. அதாவது கிரிக்கெட்டை உருவாக்குன டீமோட வேர்ல்டுலேயே வந்து கிரிக்கெட்டை உருவாக்குனது இங்கிலாந்துன்னு தான் தெரியும். நான் இங்கிலாந்து டீமோடவே மேட்ச் விளாடுவோம்னுட்டு நான் ஒரு நாள் நினச்சி பார்த்ததில்ல. நம்ம ஊரில் சின்ன பிள்ளைகளோட சேர்ந்துக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு கிரிக்கெட் விளாண்டுக்கு தெரிஞ்சோம். ஆனால் இங்கே வந்து இங்கிலாந்து டீமோட இங்கிலாந்து பிளேயர்ஸோட கிரிக்கெட் விளாண்டுக்கு இருக்கும். இங்கிலாந்து பிளேயர்ஸ் மட்டும் இல்லை, வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ், பாகிஸ்தான் பிளேயர். இன்றைக்கி பாகிஸ்தான் டீம்லேருந்து பாகிஸ்தான்கார பிளேயர்லாம் வரல. அவர் வந்திருந்தாலும் அவர் நல்லா விளாடுவாப்புல. அவரும் ஒரு குட் பேட்மேன் தான். அது மாதிரி ஃபாஸ்ட் போலர். அவர் தான் வந்து டெத் ஓவர்லாம் போடுவார் செர்பியன் டீமுக்கு. அவர் இன்றைக்கி வரல. Got a bone to pick with you about that bloke who was bowling 80 miles an hour. நம்ம சொன்ன மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பிரதர். ஸ்டார்ட் ஆகி போய்க்கிருக்கு. ஆல்ரெடியே வீடியோ எடுத்திருக்கேன், அதையும் அப்லோடு பண்ணுறேன். வந்து ஒரு விக்கெட் ஆனாக்கில் அடுத்த பேட்ஸ்மேன் இறங்கிக்கிருக்காப்புல. அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டிருந்தவங்களாம் இங்கிலாந்து டீமை சேர்ந்தவங்க. இந்த பிளாக் ட்ரெஸ் பர்பிள் கலர் இதை நம்ம டீமு செர்பியன் டீமு. இல்லை இந்த 12th நம்பருங்கிறது வந்து நம்ம ஃப்ரெண்டு கார்த்தி. அவர் தான் ஓப்பன் பவுல் பண்ணது. நெக்ஸ்ட் ஒன் வந்து தங்கம். அவர் தான் கீப்பர் செர்பியன் டீமுக்கு இப்போதைக்கு. அவர் தான் கீப்பிங் நிற்கிறது அண்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். விங்ஸ்லி நெக்ஸ்ட் அவர் அடுத்த ஒரு விக்கெட் எடுத்துட்டாப்புல. த பெஸ்ட் பவுலர் இன் செர்பியா. கரெக்டாக வீடியோ எடுக்கலாம்னுட்டு கேமரா எடுத்து வச்சேன், விக்கெட் விழுந்துச்சு. ஆனால் விக்கெட் விழுகிறத என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. சாரி ஃப்ரெண்ட்ஸ். Ainsley, good bowling. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் விளாண்டு முடிச்சுட்டாங்க. அனைத்து விக்கெட்டும் விழுந்துருச்சு. டோட்டலாக ஒரு 20 ஓவர் 22 ஓவருக்கு மேலே நடந்திருக்கு. இந்த ஸ்கோர் போர்டில் ஸ்கோர் இன்னும் போடலை. நம்ம டீமால் எல்லாம் விளாண்டுட்டு வந்துருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பிரேக், ஒரு 1/2 hour பிரேக்கு. அதுக்கப்புறம் நம்ம டீம் வந்து மேட்ச் ஆரம்பிப்பா விளாட. இங்கிலாந்து டீம் வந்து 10 விக்கெட்டும் விழுந்துருச்சு.
Vas-y. நெக்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்க போகிறாங்க. இங்கிலாந்து டீம் வந்து வார்ம் அப்பில் இருக்குது. அதான் ஒவ்வொரு பிளேயர் அவுட்லருக்கு போயிருக்க. நெக்ஸ்ட் வந்து செர்பியன் டீம் வந்து பேட்டிங். ஸ்கோர் வந்து டோட்டல் வந்து 20 ஓவருக்கு 124 ரன் அடிச்சிருக்காங்க. 10 விக்கெட் ஆயிடுச்சு. இன்னும் மாற்றாமல் இருக்காங்க. My local pub charged me £7 for a beer. Which is like, what's that like? Island called Sri Lanka. Tangam, are you from South India, an island called Sri Lanka? It's only 16 kilometers from. Good. How about to my? I thought you said that when you came here that you are from Sri Lanka. No, I said India. லாஸ்ட்ல நம்ம தங்கம் இறங்கி இருக்காரு. அது அடுத்த நாள்லாம் ஒத்தியாரு ஒத்த காலம் இப்படி தொங்கிட்டு இருக்கோம். அப்படி ஒத்த காலம் நடந்து வீட்டுக்கு வந்துருக்கோம். ஆனால் ஃபஸ்ட்டு போனப்போ இது என்ன எல்லா இப்போ நம்ம டீம் விளாண்டுருக்கு. சேண்டி கிங்ஸு பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் 7 அவர் வந்து 50 போட்டுட்டப்பில். ஏன்னா நம்ம விக்கெட்டை விடுதலை. ஃபஸ்ட் விக்கெட்டு பார்ட்னர்ஷிப் வந்து You can fly, but it's easiest to drive. 73 73 ரன் அடிச்சிட்டாருங்க. ரெண்டு பேருமே குட் பேட்ஸ்மேன். மேட்ச் வின் பண்ணியாச்சு நம்ம 5 விக்கெட் வித்தியாசத்தில். ஹாய் பிரதர். Thank you. David. No wonder we lost. Cheers, old son. Cheers. Great supporting. Cheers, fella. Good hustling, man. Well done. Ajde, skloni, neću da pomoći. Kao da sam udara. Well done. Bonjour. Felt great. Yeah. Cricket was the winner! Cricket was the winner! Lager was a winner. We definitely were. Let's have one together. Let's mix up. Let's mix up. Both teams. மேட்ச் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. Možda li savete, prvo ćemo odvojeno, a onda zajedno.